எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதாவது என்னன்னா, இப்போ வர நியூஸ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அலையன்ஸ் இந்த கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது வதந்தியா இல்ல உண்மையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ டிவிகே, விஜய் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அது போக இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இந்த 4மே ஒண்ணு தான் அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு இன்னும் புரியல. ஊழல் செஞ்சே பழகுன ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தோத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எதிர்க்கட்சியா தான் இருக்கிறோம். இல்ல நம்மளால எதிர்க்கட்சியா கூட ஆக முடியல அப்படிங்கிறது ஏடிஎம்கேவோட நிலைப்பாடா இருந்தாலும், இப்ப அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோ தெள்ள தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. திரும்பவும் தமிழ்நாட்டுல இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே ஆட்சி வரணும். இல்ல வந்தா எப்படி இருக்கும்? இல்ல வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை கீழ கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் ஆட்டம் 2026 இப்பதான் சூடே புடிச்சிட்டு இருக்கு. டிவிகே விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் அவங்கள கூட்டணி ஆட்சி அமைக்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய சிக்கலா இருக்கு. கிட்டத்தட்ட 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு இடம் அவர் பதவி விலகணும். அப்படின்னா 107. 107 பிளஸ் 118க்கு வரைக்கும் இன்னும் ஒரு 11 கட்சிகளோட கூட்டணி தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, சில கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் போயிட்டு இருந்தாலும், இவ்வளோ சிக்கல் டிவிகே விஜய்க்கு வருது அப்படிங்கும்போது, அவரை எந்த அளவுக்கு கையாள போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாரி கூட்டணி கட்சிகள்லாம் பேரம் பேசி, அவங்கள எந்த அளவுக்கு அதாவது நம்மளுக்கே தெரியும். எவ்வளோ பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எந்தெந்த மக்களுக்கு எவ்வளோலாம் நல்லா செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க பார்த்து அதே மாரி அந்த கேண்டிடேட்லாம் பொறுக்கி எடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிஜேபி, காங்கிரஸ் அதே மாரி டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 4 கட்சியும் ஒண்ணு தான் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் சீமான் நெறைய டைம் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சிய நீங்க மெஜாரிட்டியா நீங்க ஆதரிச்சாலும், அவங்க செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே எல்லா கட்சியிலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எந்த கட்சி கூட நீ கூட்டணி வைப்ப? 2வது விஷயம் என்னன்னா, ஆட்சி அமைக்கணும் அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், யாரு கூட வேணா கூட்டணி சேருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு விஜய் சார் எடுத்தாரு அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை என்ன ஏதுங்கிறது தெரியல. அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஊழல் செஞ்ச கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏன்னா பெருசா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லையா, ஏடிஎம்கே, டிஎம்கே புதுசா ஒரு அலையன்ஸ் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வதந்திகள் போயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி அலையன்ஸ் வச்சுட்டாங்க. அவங்க லோகோ கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைத்தளங்கள்ல நெறைய பதிவு போட்டுருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு பிளஸ் பீதியை கலப்புது. கூட்டணி கட்சியில் இருக்கவங்கலாம் இல்லப்பா எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல. ஏன்னா எத்தனை நாள் இருந்தாலும் எங்களுக்கு பெருசா அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜெயிச்சாச்சு இருந்தாலும் எங்களுக்கு அது பெருசா உடன்பாடு இல்ல. டிவிகேக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களால கூட்டணி அமைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ டிஎம்கே ஜெயிச்ச மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 74. ஏடிஎம்கே ஜெயிச்ச மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 53. அப்படி பார்க்கும்போது அந்த கூட்டணி கட்சிகளா இல்ல அப்படிங்கும்போது டிஎம்கே 59, டிஎம்கே 47. அப்படி அவங்க பிளஸ் பண்ணி பார்த்தாலும் 106 தான் வருது. மெஜாரிட்டியா 107 வச்சிருக்க டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 இடங்கள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12 இடம் தேவைப்படுது. கூட்டணி கட்சிகளா சரி நம்ம இருந்துக்கலாம், நம்ம ஆட்சியே தொடரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 2 கட்சியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். டிவிகே விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கிறது இன்னும் சிக்கல் ஏற்படுது, இல்ல ஆட்சி அமைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஆளுநர் ஆட்சி வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் அவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியா அவங்களால காட்ட முடியல அப்படிங்கும்போது, இந்த ஆட்சிய கழிச்சிட்டு திரும்ப ரீஎலக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் இருக்கு. இதுல எப்படி அடுத்த கட்டத்துல அவங்க கொண்டு போவாங்க? அதாவது நம்மளோட நிலைமை இன்னும் இப்படியே இருக்குமா? இல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போவோமா? அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆளும் கட்சியா டிவிகே இருக்கும்போது, அவங்க செஞ்ச எல்லா குற்றச்சாட்டுகளையும் வெளிய கொண்டு வருவாங்க. அது போக இப்போதைக்கு இருக்க அந்த கடன், தமிழ்நாட்டுல வாங்கியிருக்க மொத்த கடன் 10,00,000 கோடி. அந்த 10,00,000 கோடி எப்படி இந்த டிவிகே அடைக்க போறாங்க? அது போக அவங்க குடுத்த அந்த இலவச திட்டங்கள், அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்க? அதுக்கு எவ்வளோ கோடி தேவைப்படும்?
அதை வந்து எப்படி கொண்டு வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் மக்களே, இந்த மே மாதம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சு அந்த கூட்டணி ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டோட மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.